ஹாய்! இன்னைக்கு நம்ம ரசப்பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதான் நீங்கள் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரசப்பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பானி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாருக்குள்ளே கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, அது கூடவே புளி நான் ஊற வச்சு அந்த புளியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ அது கூடவே ஜீரகமும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பானி அந்த அளவுக்கு நீங்கள் பொருளெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு, புதினா 2 கைப்பிடி அளவுக்கு, பச்சை மிளகாய் 4 இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் இதை நல்லா வடிகட்டி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பெப்பர் கொஞ்சம் காரம் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இந்த வீடியோ நான் நேற்று எடுத்ததே இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். நல்லா பெப்பர் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு புளியோட டேஸ்ட் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் புளி கரைசலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா பானியும் ரெடி. அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் பூரிக்குள்ளே போட. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சுக்கோங்க. அது மசித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் வேணுங்கிறதுனால சிக்கன் மசாலாவும் சாட் மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறேன். உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னா நீங்களும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பூரி எப்படி ரெடி பண்ணணுன்னா, பூரி ரெடிமேட் பூரி கடையிலேயே கிடைக்கும். அதை வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் பொரிச்சிங்கன்னா பானிபூரி ரெடி. இப்போ பூரியில் ஸ்டஃப் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பூரி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இருக்கும்ல அதையும் நல்லா உள்ளே போட்டுட்டு கேரட் கொஞ்சம் போட்டுட்டு பானி ஊற்றுனா பானிபூரி ரெடி. இதோட அவுட்புட் இப்படி தான் கிடச்சிட்டு இருக்கும். இது ரொம்ப யம்மியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.